வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026 தேர்தல் பிரச்சாரம். திமுகவுக்கு எதிராக புது ஆயுதத்தை கையில் எடுத்த இபிஎஸ். இனி உருட்டுக்களும் திருட்டுக்களும் தான். வீடியோவை வெளியிட்டு அதிமுக பரபரப்பில் அரசியல் களம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக தமிழகம் எங்கும் சட்டமன்ற தொகுதி வாரியாக மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த எழுச்சி பயணத்தின் 15வது நாளான நேற்று அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கவரக்கோட்டை, கந்தவர்கோட்டை, ஆலங்குடி மற்றும் ஆறாம்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். இந்த நேரத்தில் திமுக அரசின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்த இபிஎஸ், அனைத்து துறைகளிலும் ஊழல் வேரூன்றி உள்ளது, நேர்மையான காவல்துறை அதிகாரிகளே பாதுகாப்பில்லை என்றால் மக்களின் நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். மேலும் மக்கள் மத்தியில் திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை வெளிக்கொண்டுவரும் வகையில் உருட்டுக்களும் திருட்டுக்களும் என்ற புதிய பிரச்சார பெயரை அறிமுகப்படுத்தினார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, 46 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்துள்ளேன். அவர்களின் ஆதரவு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் உருவாகும் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்கிறது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை எப்பொழுது சந்திப்பது என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. உள்துறை மந்திரி அமித்ஷாவை சந்தித்தோம் என்பதிலேயே ஏதோ தவறு இல்லை என கூறினார். இது தற்பொழுது திமுக ஆட்சியில் மக்களின் பிரச்சனைகளை அக்கறையுடன் கேட்கப்படவில்லை என விமர்சித்த இபிஎஸ், நேர்மையான அதிகாரிகளும் மரியாதை கிடைப்பதில்லை என்றார். திமுக அரசு வழங்கிய பல அறிவிப்புகள் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் அதை பற்றி துண்டு பிரசுக்கள் விரைவில் மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் எந்த கட்சி எப்பொழுது வர வேண்டுமோ அப்பொழுது வருவார்கள் எனவும், திமுக கூட்டணியை உடைக்கும் முயற்சி அவர்களிடம்தான் இருந்து வருகிறது என்றும் கடைசியில் சுட்டிக்காட்டினார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.